சான்ஸ் இல்லை. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ரொம்ப போர் அடிக்குது. என்னதான் அம்மா சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டாலும் நாமளாகவே நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்கை டக்குன்னு வீட்டில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற பொருளை வச்சு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறதுல ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் சாப்பிடும்போது. அப்படி நான் வீட்டில் தேடி பார்க்குறப்ப தான் 2 முட்டை 1 உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருந்துச்சு 2 முட்டையும் 1 உருளைக்கிழங்கும். உங்கள் வீட்லேயும் இருக்கும். இருந்தால் நான் செஞ்ச உடனே நீங்களும் அதை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வருது, டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நான் செஞ்சுட்டு சாப்பிட்டும் காட்டுவேன். நல்லா வந்ததுன்னா நான் சொல்லுவேன், உடனே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த ஸ்நாக்கை செய்ய போகிறோம், வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணுறப்ப தான் அது நல்லா ஆம்லேட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். நான் 1 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸி தானே. இப்போ இதை இந்த மாதிரி காய் துருவுறது இருக்கும்ல, அதில் துருவி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு துருவிக்கணும். உருளைக்கிழங்கு ரொம்பவே வேக வச்சிடாதீங்க, அப்புறம் ரொம்பவே கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு தான் வேகணும். வெந்ததுமே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். 2 முட்டையை நான் எடுத்து உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். முட்டை நல்லா அடித்து நுர வர அளவுக்கு அடித்தா தான் நம்ம போடுற ஆம்லேட் நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டையை நல்லா அடித்ததுமே கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயத்தை சேர்த்துக்கணும். 1 பச்சை மிளகாவை இது போல் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட துருவின உருளைக்கிழங்கு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன், கடைசியாக தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். முட்டையோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நாம் ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு ஏறினதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. முட்டையை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணதுமே நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கலாம். அதிகமாக மிளகு சாப்பிட்றவங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். முட்டை ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடுறப்ப பார்த்து திருப்பி போடுங்க, ஏன்னா கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய டைம் கட்டாயிருக்கு எனக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு தட்டுக்கு மாற்றி அப்படியே திருப்பி போடலாம். திருப்பி போட்டாச்சு. அப்படியே கவுத்து போடுங்க. எப்படி வந்திருக்கு? பண்ணு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால திருப்பி போட்டுறப்போ பட்டுன்னு விட்டுருது. இன்னொரு பக்கமும் நல்லா வந்துச்சுன்னா போதும், ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட ஈவினிங் டைமில் சூப்பராக சாப்பிட்லாம் நாம். இன்னொரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுக்கிறப்பவும் பார்த்துடுங்க, ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆஹா, நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்களா, ஈவினிங் டைமுக்கு சூடான உருளைக்கிழங்கு ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. 4 பீஸாகவும் சரி, இல்லை 6 பீஸாகவும் சரி. அழகாக இருக்குல்ல? செமையாக இருக்கா? வெறும் உருளைக்கிழங்கு முட்டையை வச்சு நாமளும் கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் லுக்காக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இதையே கொஞ்சம் சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக ஆம்லேட்டை சாப்பிட்ற மாதிரி கூடவே நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்கு எல்லாரோடையுமே ஃபேவரட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே. உருளைக்கிழங்கை முட்டை கூட சேர்த்து செஞ்சதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா
நம்ம இது கூட ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் பெப்பர்லாம், மிளகுத்தூள் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். ஆம்லேட் போட்டு கடைசியில் அது மேலே தூவிட்டு சாப்பிடாமல் இருக்கவே மாட்டீங்க. எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டி பீஸாக போட்டதுனால காரம் தெரியல நமக்கு. ஒவ்வொரு ஆம்லேட் பீஸ்லேயுமே 1 இல்லைனா 2 பீஸ் பச்சை மிளகா தான் இருக்குது. சாப்பிட்றப்ப சேர்த்து அதுவும் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே புது விதமான டேஸ்ட்டாக தான் இருக்கும். யாரும் இது வரைக்கும் செஞ்சுருக்கவும் மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உடனே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. யாருக்குமே கொடுக்காம நான் மட்டும் சாப்பிடலான்னு இருக்கேன். நானே சாப்பிடலாங்கிற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சான்ஸ் இல்லை. ஓகே பாய்.